என்ன பண்றீங்க டீம் இந்தியா? நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த டோர்னமெண்ட் நீங்களா சரிக்கும் பொழுது நீங்களே சொதப்புனாதான் ஒரு அபாயம் இருக்குன்றத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். யானைக்கும் அடி சறுக்கும்னு சொல்லலாம். ஆனா இந்த மாதிரி சறுக்குனீங்கன்னா அது யானையான்ற கேள்வியே வருது சகோ. ஏங்க அக்ஷர் பட்டேல் நீங்க ஆடல? உங்களுக்கு வைஸ் கேப்டன், உங்களுக்கு மெயின் பிளேயருங்க. சூரியகுமார் யாதவ் நடுவில் 1.5 வருஷம் ரன் அடிக்காத போது அவர் கேப்டன் அப்படின்னு பயங்கரமா பேக்கிங் பண்ணீங்க. சூப்பர், எக்ஸ்ட்ராடனரி பிளேயர், லெஜெண்ட், நோ டவுட். சுப்மன் கில் வைஸ் கேப்டனா இருந்தபோது 20 இன்னிங்ஸ் அடிக்கலாம் கூட அவர் வைஸ் கேப்டன் டிராப் பண்ண முடியாதுன்னு வச்சுட்டே இருந்தீங்க. அப்ப இவர் கரண்ட் வைஸ் கேப்டன் வேர்ல்டு கப் மாதிரி ஒரு பிரீமியர் டோர்னமெண்ட்ல உள்ள எடுத்துன்னு வந்துட்டு முக்கியமான மேட்சஸ்ல டிராப் பண்ணீங்கன்னா என்னங்க இது? இந்த வேர்ல்டு கப்ல 3 மேட்ச்ல 6 விக்கெட், எக்கானமி 6.6ல நல்லா போலிங் போட்டுருக்காருங்க அக்ஷர். உள்ளுக்குள்ள 750 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குடா. அதுல ஓடாத வண்டியாரா இந்த எலுமிச்சம்பளத்துல ஓட போகுது. சில பேரோட மைண்ட் வாசி எப்பவே இருக்கலாம் சகோ. ஆனா நான் என்ன சொல்றேன், வெற்றி தோல்வின்றது உள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க வந்து அதுலயே எக்கச்சக்க குளறுபடி பண்ணாங்க, பேட்டிங் ஆர்டர், போலிங் சேஞ்சஸ் எல்லாமே. பட் நான் என்ன சொல்றேன், நீங்க எழுதின பேசிக் என்ன பாத்தீங்கன்னா 2+2 5 எழுதிருக்கேன், பரிசுல மார்க் வரலன்னு சொன்னா எப்படி சகோ? அக்ஷர் பட்டேல் ஆடிந்தா கண்டிப்பா அந்த மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க நான் சொல்ல சகோ. ஆனா ஒரு இடத்துல சீன் மாறி இருக்கலாம். எந்த பாத்தீங்கன்னா டெவால் பிரேஸ் வந்து வருண் சக்கரத்தை டார்கெட் பண்ணி அடிச்ச பொழுது அந்த பக்கம் ஒரு அக்ஷர் பட்டேல் இருந்து ஒரு பிரேக் த்ரூ, ஒரு புருவிஸோட விக்கெட் எடுத்து கொடுத்திருந்தாருன்னா மில்லர் மேலே ஒரு எக்ஸ்ட்ரா பிரஷர் வந்திருக்கலாம். இந்த ஸ்கோர் 180 190க்கு போகாமலும் இருந்திருக்கலாம். சோ இந்த சீன் மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பை இழந்து விட்டார்கள் டீம் இந்தியா. ரெண்டு கேப்டன்ஸும் யோசித்த விதம், அவங்க உள்ள வந்த காம்பினேஷன் இதான் அந்த மேட்சோட தலைவெட்ட மாதிரி. இந்தியா பக்கம் 7 லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் சகோ, இன்க்ளூடிங் ஹர்ஷ்தீப் சிங். இருந்தாலும் மார்க்ரம் தைரியமா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கேஷவ் மகாராஜா ஆடினார். அதற்கு காரணம் மகாராஜா தன்னோட பலமா நினைச்சார். ஆனா இந்தியா என்ன யோசிச்சீங்க, அந்த பக்கம் ஒரு 3 லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் இருக்கனால அக்ஷர் பட்டேல் எங்களுக்கு அபாயம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க. ஆனா மத்த 8 பேட்ஸ்மேனுக்கு அவர் மிகப்பெரிய பலமா உங்க பக்கம் இருந்திருப்பாரு இல்லையா? இதுதான் மிகப்பெரிய வித்தியாசம். ஆனா இந்த சொதப்புல கம்பீருக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கு சகோ. ஏன்னா கம்பீர் பத்தி ரொம்ப நாளா பேசணும்னு வச்சுக்கிறா, பேசிதான் அவனு வேற வழி இல்ல. பேட்டிங்க்கு ஒரு கோச், போலிங்க்கு ஒரு கோச், ஃபீல்டிங்க்கு ஒரு கோச் அப்படின்ற போது எங்க அவங்களோட பங்களிப்பு முக்கியமா இருக்கும் பாத்தீங்கன்னா திட்டமிடல். அதுலயே சொதப்புனீங்கன்னா எப்படிங்க? சோ இந்தியா கரெக்ட் காம்பினேஷனோட போங்க. நீங்க உள்ள போய் பேட்டிங் போலிங்லாம் அதுக்கப்புறம் தான். ஆனா உள்ள போற அணி கரெக்டா நிறைய இருக்கணும். அதுக்கப்புறம் வெற்றி தோல்வி சகதம், அதுலயும் குளறுபடி எல்லாம் பண்ணீங்க, அது ஒரு விஷயம். பட் அட்லீஸ்ட் கரெக்டான ஆளுங்க உள்ள போங்க, அது முக்கியமான ஒரு விஷயம். ஆனா நம்ம இந்த டீம் டிராஃபி அடிக்கும் அப்படிலாம் பில்டப் பண்ணதுக்கு நேற்று சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னா ஒரு வேக்கப் கால் கொடுத்திருக்காங்க சகோ. அபிஷேக் சர்மா, திலக் வர்மால ஒண்ணு புரிஞ்சுக்கணும் சகோ. இது வரைக்கும் அவங்க தோட்டம் துருவா தான் பாத்துருக்காங்க. ஆனா வேர்ல்டு கப்ன்றது ஒரு காடு, இதுக்குள்ள நுழைஞ்சிருக்கீங்க அப்படின்ற போது இங்க 2 விஷயத்துல ஒண்ணுதான் நடக்கும். ஒண்ணு, நீங்க வேட்டையாடலாம், இல்ல வேட்டையாக படுவீர்கள். அந்த பிரஷரே வேற லெவல்ல இருக்கும். அவங்க அதை ஹேண்டில் பண்ணி ஆகணும். நீங்க பாத்தீங்கன்னா ரோஹித் விராட் போனதுக்கு அப்புறம் ஒரு டிரான்சிஷன் நடந்தாச்சு நிறைய பேர் சொன்ன போது நான் அது முழுமை அடைந்திருக்கிறதா இந்த வேர்ல்ட் கப் தான் சொல்லணும்னு சொன்னேன். சிங்கம் புலி காட்டுல இருந்து கிளம்பிருச்சு, இனிமே காடு நமக்கு தான் யோசிச்சீங்க. ஆனா நீங்க சிங்கம் புலியா இந்த காட்டுல இல்லைன்னா நீங்கள் வேட்டையாகப்படுவீர்கள். அந்த 2 பேர் அவங்க ஆளனவங்க சொல்லி பாருங்க, ஆப்போனன்ட்ஸ்க்கு இன்னும் வேர்க்கும் சகோ. எனிவேஸ் மீதி இருக்கிற போட்டியெல்லாம் இந்தியா ஜெயிங்க, நல்லாவும் ஜெயிச்சுக்கோங்க. ஒரு படத்துல சம்டைம்ஸ் ஒரு நடிகர் என்ன பண்ணுவாருன்னா டபுள் ஆக்ஷன் ரோல் பண்ணுவாரு. அவரே ஹீரோ, அவரே வில்லன் அப்படின்ற மாதிரி நீங்களே உங்களுக்கு வில்லனா மாறி இந்த கோப்பையை விட்டுறாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எனிவே ஸ்டே டியூன் அண்ட் ஹேவ் a nice day சகோ.